ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் மேத் வித் ஜான். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் ரயில் கணக்குகளோட பார்ட் 2 வீடியோ தான் இது. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அந்த பார்ட் 1 வீடியோவில் ட்ரெயின் ப்ராப்ளம்ஸில் இருக்க எல்லா ஃபார்முலாவையும் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் ஒரு 4 சம் அதில் பார்த்துருப்போம். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தேன். ஹோம்ஒர்க் சம்முக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ பார்ட் 1லேயே நம்ம எல்லா ஃபார்ம்லையும் தெளிவாக பார்த்ததுனால பார்ட் 1 பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? பார்ட் 1ல் எல்லா ஃபார்முலாவையும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபார்முலா தான் இதில் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம கடைசியாக பார்த்துருந்த ஹோம்ஒர்க் சம். இப்போ நெக்ஸ்ட்டு 5th சம்மாக பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு 4 சம் பார்த்துருந்தோம். இது 5வது சம். ஓகே. இரு ரயில்களின் நீளம் முறையே 200 மீட்டர் 100 மீட்டர். இவை இணையான ரயில் பாதையில் மணிக்கு 50 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் செல்கின்றன. அவை ஒரே திசையில் சென்றால் ஒன்றை எத்தனை நொடிகளில் சந்தித்து கொள்ளும்? சரிங்களா? ஸோ 2 ட்ரெயின் போகுது. ரெண்டுமே ஒரே திசையில் போகுது. ரெண்டுக்குமான நீளம் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 2 ட்ரெயினோட வேகமும் கொடுத்துட்டாங்க. நீளம் மீட்டரில் இருக்குது, வேகம் கிலோமீட்டர் பை மணியில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரெண்டையும் ஒரே டேட்டாவை நம்ம மாற்றிக்கிறணும். ஓகே. ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ ஒரே திசையில் சென்றால் ஒன்றை எத்தனை நொடிகளில் சந்தித்து கொள்ளும்? ஸோ ஒன்றை எத்தனை நொடிகளில் சந்தித்து கொள்ளும்னா ஒன்றும் இல்லை, டைம்ங்கிறது கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த சம்மில் இருக்க டேட்டாலாம் நம்ம தனியாக எழுதிக்கிறலாம். ஓகே. ஃபஸ்ட்டு ட்ரெயின் 1ஓட நீளம் என்ன அப்படின்னா 200 மீட்டர். ட்ரெயின் 2ஓட நீளம் 100 மீட்டர். ஓகேவா? ஸோ ட்ரெயின் 1ஓட வேகம் 50 கிலோமீட்டர் பை மணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மீட்டர் பை நொடிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறணும். ஏன் அப்படின்னா இங்கே நீளம் மீட்டரில் இருக்கிறதுனால நம்ம இந்த கிலோமீட்டர் பை மணியை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே ஒரே டேட்டாவை மாற்றிக்கிறணும். ஒன்று மீட்டராக மாற்றிக்கிறணும், இல்லைனா அதை கிலோமீட்டருக்கு மாற்றிக்கிறணும். ஓகே. ஸோ நம்ம கிலோமீட்டர் பை மணியை மீட்டர் பை நொடியாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம்? 5/18ஆல் பெருக்குவோம். இதுக்கு நான் என்ன ஷார்ட்கட் சொன்னேன்? ஸோ கிலோமீட்டருங்கிறது பெருசு, மீட்டுங்கிறது சின்னது. அதனால் பெரிய டேட்டாவிலேருந்து சின்ன டேட்டா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம கீழே 18 போட்டுக்கிறணும். ஓகேவா? கீழே 18னா மேலே 5. ஸோ இதை அடித்து கொடுத்தீங்கன்னா, ஸோ இதை பெருக்குனிங்கன்னா 50 × 5 250, 250/18 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரெயின் 2ஓட வேகம். ட்ரெயின் 2 45 கிலோமீட்டர் பை மணி. ஸோ அந்த வேகத்தில் போகுது. இதுக்கு நீங்கள் இந்த மீட்டர் பை நொடியை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சம்மை நம்ம 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சம்மில் இந்த ரெண்டையும் நம்ம தனித்தனியாக ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2 ட்ரெயினுக்கான வேகம் இருக்குல்ல, இங்கே 50 கிலோமீட்டர் பை மணி, இங்கே 45 கிலோமீட்டர் பை மணி. 2 ட்ரெயின் எப்படி சொல்லியிருக்காங்க? ஒரே திசையில் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரே திசையில் நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டுவோமா கழிப்போமா? அப்போ 2 ட்ரெயினுக்கான வேகத்தையும் நம்ம கழிப்போம். அப்போ 50லேருந்து இந்த 45 கழிச்சிட்டு மீது என்ன வரும்? 5 சொல்லி வருமா? இந்த 5 கிலோமீட்டர் நம்ம மீட்டர் பை நொடிக்கு மாற்றிக்கலாம். சரிங்களா? ஒன்று இதை தனித்தனியாக மீட்டர் பை நொடி கண்டுபிடிச்சிக்கலாம். அதை கண்டுபிடிச்சி அதை கழிச்சிக்கலாம். இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிலோமீட்டர் பை மணியவே ஃபஸ்ட்டே கழிச்சிட்டு அப்புறம் அதுலேருந்து மீட்டர் பை நொடியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2 விதத்துலையும் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஆன்சர் ஒன்று தான். ஸோ நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் கிலோமீட்டர் பை மணியை ஃபஸ்ட்டே நான் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அதை மீட்டர் பை நொடியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டும் ஒரே திசையில் போகிறதுனால வேகத்தை என்ன பண்ணணும்னா கழிக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம பார்ட் 1லேயே தெளிவாக பார்த்துருப்போம். இப்போது ட்ரெயின் 1ஓட வேகம் 50, ட்ரெயின் 2ஓட வேகம் 45. ஸோ அது ரெண்டையும் நான் கழிச்சிட்டேன். ஸோ கழிச்சிட்டா 5 சொல்லி வரும். கரெக்டாக? இப்போ 5 கிலோமீட்டர் பை மணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா மீட்டர் பை நொடிக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டே கன்வெர்ட் பண்ணிவிட்டு கழிச்சிக்கலாம். இல்லைனா ரெண்டையும் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணால் பண்ணலாம். இப்போது 5 கிலோமீட்டர் பை மணியை நான் மீட்டர் பை நொடியாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறேன்? 5/18ஆல் பெருக்கிறேன். ஓகேவா? ஸோ கிலோமீட்டருங்கிறது பெருசு, மீட்டருங்கிறது சின்னதுனால பெருசுலேருந்து சின்னது கொண்டு வரதுக்கு 18ங்கிறத நம்ம கீழே போட்டுக்கிறோம். ஸோ 5 × 5 25. அப்போ 25/18 அப்படின்னு சொல்லி நான் மாற்றிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்ன? இப்போது நேரம் ஈக்குவல் டு, இந்த நேரம்ங்கிறதான் கேட்டிருக்காங்க. நேரம் ஈக்குவல் டு தொலைவு பை, ஸோ மேலே தொலைவு, கீழே என்னென்னா வேகம். ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. அதுலேருந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரெயினோட நீளம் என்ன? இங்கே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 200 மீட்டர் சொல்லிட்டு, ப்ளஸ் செகண்ட் ட்ரெயினோட நீளம். ஏன்னா 2 ட்ரெயினுக்குமே நீளம் இருக்கிறதுனால 2 நீளத்தையும் நம்ம கூட்டிக்கிறோம். ஸோ நீளத்தில் நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ண மாட்டோம், கூட்ட மட்டும்தான் செய்வோம். வேகத்தில் தான் என்ன பண்ணுவோம்? ஒன்று கூட்டுவோம், ஒன்று கழிப்போம். அது ட்ரெயின் போகிற டைரக்ஷனை வச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரெயின் 1க்கு ஒரு வேகம் இருக்கும், ட்ரெயின் 2க்கு ஒரு வேகம் இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து நம்ம தனியாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த கீழே இருக்கா ட்ரெயின் 1 வேகம் மைனஸ் ட்ரெயின் 2 வேகம். ஸோ இதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்.
இந்த 5 கிலோமீட்டர் பை மணின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஆல்ரெடி மீட்டர் பை நொடிக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை டேரெக்டாக இங்கே எழுதிக்க வேண்டியதான் 25/18 சொல்லிட்டு. ஓகேவா? நீங்கள் வந்து தனித்தனியாக கண்டுபிடிச்சி இங்கே ஃபார்முலாவில் ட்ரெயினோட வேகம், ட்ரெயின் 2ஓட வேகம் அப்படி சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கழிக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கழிச்சிட்டு திருப்பி அதை கொண்டு வந்து அப்படியே மொத்தமாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படி வேணால் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஓகேவா? இங்கேயே மைனஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா ரெண்டும் ஒரே திசையில் போகுது, அதனால தான் மைனஸ். ஓகேவா? ரெண்டும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்னா ப்ளஸ் போடுவோம். இது ஒரே திசையில் போகுதுன்னு சொல்லிட்டு கணக்கில் கொடுத்ததுனால நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம். ஸோ மைனஸ் போட்டு ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு நம்ம 25/18 சொல்லிட்டு அதை கீழே வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ 200 + 100னா 300 வரும். இந்த 25/18 வந்து நம்ம தலைகீழ திருப்பி போடணும். அப்போ மேலே 18 போயிடும், கீழே 25ங்கிறது வரும். இப்போ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5 25, 6 30, திருப்பி இங்கே 5 அங்கே 60ன்னு சொல்லியிருக்கு. அப்போ 5 5, 12 60. மிச்சம் என்ன இருக்குது? இங்கே 12 இருக்குது, இங்கே 18 இருக்குது. அப்போ 12 × 18 நம்ம பெருக்கணும் அப்படின்னா 216 நொடின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணதுனால இங்கே ஆன்சர் வந்து நம்மளுக்கு நொடியில் கிடைக்கும். ஓகேவா? இதே கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஹவர்ஸில் கிடச்சிருக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து 216 நொடி. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 6வது சம். இரு ரயில்கள் மணிக்கு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வேகத்தில் எதிரெதிர் திசையில் செல்கிறது. அந்த ரயில்களின் நீளம் முறையே 1.20 கிலோமீட்டர், 0.80 கிலோமீட்டர் என உள்ளது எனில் மெதுவாக செல்லும் ரயிலை வேகமாக செல்லும் ரயில் கடக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ கடைசியில் என்ன கொடுத்துருந்தாலும் சரி, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, நேரங்கிறது கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 2 ட்ரெயினோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் 2 ட்ரெயினோட நீளங்கிறது கொடுத்துட்டாங்க. ஒன்றுக்கு ஒன்று எதிர் திசையில் போகுது. அப்போ என்ன பண்ணுவோம், ஸ்பீடை வந்து அதாவது வேகத்தை வந்து நம்ம கூட்டிக்கிடுவோம். இப்போ 2 டேட்டாவே பாருங்கள், இங்கேயும் கிலோமீட்டரில் இருக்குது, இங்கே கிலோமீட்டர் பை மணியில் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த சம் எல்லாமே வந்து மீட்டர் பை நொடியாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம். இந்த சம்மை நம்ம வந்து கிலோமீட்டர் பை மணியாக வச்சு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்படியும் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த சம்மை நான் வந்து கிலோமீட்டர் பை மணியில் சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஸோ சம்மில் கொடுத்துருக்க டேட்டா வந்து கீழே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெயின் 1ஓட வேகம் என்ன அப்படின்னா 50 கிலோமீட்டர் பை மணி. அடுத்து ட்ரெயின் 2ஓட வேகம் வந்து 100 கிலோமீட்டர் பை மணி. நெக்ஸ்ட்டு ட்ரெயின் 1ஓட நீளம் வந்து 1.20 கிலோமீட்டர், ட்ரெயின் 2ஓட நீளம் வந்து 0.80 கிலோமீட்டர். இப்போ நம்ம இப்படியே வச்சுட்டு சால்வ் பண்ண போகிறதுனால நம்ம எதையும் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறதில்ல. இப்போ ஃபார்முலா என்ன, நேரம் ஈக்குவல் டு தொலைவு பை வேகம். ஓகேவா? ஸோ 2 ட்ரெயின் இருக்குது, 2 ட்ரெயினுக்குமே நீளம் இருக்குது. அதனால் ட்ரெயின் 1 நீளம் ப்ளஸ் ட்ரெயின் 2 நீளம். அதுக்கு மாதிரி 2 ட்ரெயினும் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கு. அதனால் ரெண்டுக்குமே வேகம் இருக்குது. ஸோ ட்ரெயின் 1 வேகம் ப்ளஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா எதிரெதிர் திசையில். ஸோ அதனால் ப்ளஸ்ஸுங்கிறது போட்டிருக்கோம். அடுத்து ட்ரெயின் 2ஓட வேகம். ஓகேவா? ஸோ இது 4 டேட்டாவும் நம்மளுக்கு அப்படியே இருக்குது. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், ட்ரெயின் 1 வந்து ட்ரெயினோட நீளம் வந்து 1.20 கிலோமீட்டர், அது அப்படியே போட்டாச்சு. ப்ளஸ்ஸு ட்ரெயின் 2ஓட நீளம் வந்து 0.80 கிலோமீட்டர் பை ட்ரெயின் 1ஓட வேகம் வந்து 50 ப்ளஸ் ட்ரெயின் 2ஓட வேகம் வந்து 100. சரிங்களா? ஸோ இது வந்து சம்மில் கொடுத்துருக்க டேட்டா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து கூட்டுங்க. இப்போ 1.20யும் 0.80யும் கூட்டினீங்கன்னா இங்கே 0, இங்கே 0. ஏன்னா 8 2 10. ஸோ 0 மேலே 1 வரும். இங்கே டாட் வச்சுக்கிறணும், ஏன்னா ரெண்டுமே இங்கே டாட் வந்துருக்கனால. அடுத்து 1 1 2. ஸோ 2ங்கிறது வரும் நம்மளுக்கு கரெக்டாக ரவுண்டாக. ஓகேவா? அந்த 2 மேலே போட்டாச்சு. அடுத்து 50 + 100னா 150. சரிங்களா? இப்போ 2/150 மணி நேரம். சரிங்களா? ஹவர்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம கிலோமீட்டரில் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? மீட்டர் பை நொடியை வச்சு கண்டுபிடிச்சதுனால நம்ம கடைசியாக போன சம்மில் என்ன பண்ணோம், இங்கே வந்து நொடின்னு சொல்லி போட்டுக்கிட்டோம். ஆனால் இந்த சம்மில் வந்து கிலோமீட்டர் பை மணியில் கண்டுபிடிச்சதுனால இங்கே வந்து 2/50 மணி நேரம் அப்படிங்கிறதான் போடணும். ஓகேவா? நம்மளுக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் வந்து நொடியில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்க ஆன்சர் வந்து மணி நேரம். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஹவர்ஸை வந்து நம்ம நொடிக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 1 மணி நேரங்கிறது எத்தனை நொடி? இப்போ 1 மணி நேரத்தில் 60 மினிட்ஸ் இருக்கும். கரெக்டாக? இப்போ 1 மணி நேரம்னா அதில் வந்து 60 மினிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மினிட்டுக்கும் 60 செகண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ இது ரெண்டே பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 3600 சொல்லி வருமா? அப்போ 3600 நொடி அப்படிங்கிறதான் 1 மணி நேரம் அப்படிங்கிறது. சரிங்களா? 1 மணி நேரம் ஈக்குவல் டு 3600 நொடி. இப்போது இங்கே நம்மளுக்கு 2/150 மணி நேரம் சொல்லியிருக்கு. இதை நொடிக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இதோட 3600 பெருகிக்கிற வேண்டியதான். சரிங்களா? இப்போ மணி நேரத்துலேருந்து நம்ம நொடியை மாற்றுறதுனால 3600 பெருகிக்கிறோம். இதே வந்து நம்ம நொடியிலேருந்து மணி நேரமாக கன்வெர்ட் பண்ணால் ஸோ கீழே டிவைடில் வந்து நம்ம 3600 போடுவோம். ஓகேவா? ஸோ மணி நேரத்துலேருந்து நொடியாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மணி நேரத்தோட நம்ம 3600 நொடி அப்படிங்கிறத பெருகிக்கிறணும். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 3600 நொடி இல்லை, அதனால்.
ஸோ இதை பெருக்குனீங்க அப்படின்னா இப்போ இங்கே 150 இருக்குது, இங்கே 3200 இருக்குது, 5 டிவைட் பண்ணுங்கள். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 சொல்லி வரும். இப்போ இங்கே 24 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 2 × 24 48 நொடி அப்படிங்கிறதா இதோட ஆன்சர். ஓகே. ஸோ இங்கே நேரம்னால நம்ம நொடிங்கிறது போடுறோம். இந்த சம்மில் நிறையா பேர் எங்கே கன்ஃபியூஸ் ஆவாங்க அப்படின்னா, இந்த 2/150 மணியை பார்த்தோன்னே இதை வேகம் சொல்லி நினச்சிடுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கிலோமீட்டர்லேருந்து மீட்டர் நொடியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த 5/18 நம்ம பெருக்குவோமா. ஸோ அதே மாதிரி இதில் பெருக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது டைம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். டைம்ங்கிறதுனால மணி நேரம் மட்டும்தான் வரும். இங்கே வந்து ஸ்பீடாக இருந்தால் தான் நம்மளுக்கு km/மணி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா. நம்ம டைம் கண்டுபிடிச்சதுனால இங்கே வெறும் மணி நேரம் மட்டும்தான். ஓகே. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ 48 நொடி அப்படிங்கிறது இதோட ஆன்சர். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் சம். ஆல்ரெடி பார்ட் 1ல் வந்து ஃபஸ்ட் ஹோம்ஒர்க் சம் பார்த்தோம்னா இது செகண்ட் ஹோம்ஒர்க் சம். ஸோ அப்படியே கண்டினியூ எழுதியிருக்கேன், அதனால் செகண்ட் சொல்லி போட்டிருக்கேன். ஓகேவா. 50 மீட்டர் என சம நீளமுள்ள இரு ரயில்கள் ஒரே திசையில் மணிக்கு 56 கிலோமீட்டர் 66 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் செல்கின்றன எனில் வேகமான ரயில் மெதுவான ரயிலை கடக்கும் நேரம் என்ன. ஓகேவா. நேரம்ங்கிறது கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு லென்த்துங்கிறது கொடுத்துட்டாங்க, ஸ்பீடுங்கிறது கொடுத்துட்டாங்க. டைமை கண்டுபிடிச்சி இது ஒரு ஆன்சரை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 7வது சம். ஒருவர் ரயில் செல்லும் திசையில் மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து செல்கிறார். 500 மீட்டர் நீளமுள்ள ரயில் மணிக்கு 64 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் இந்த நபரை கடக்க எத்தனை நொடிகள் ஆகும். ஸோ நொடினா என்ன, டைம்ங்கிறது கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாம் ட்ரெயின் வந்து ஒன்று கிராஸ் பண்ணுச்சு. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு ட்ரெயினும் ஒரு மனிதனும் கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நபர், ஓகேவா, ஒரு மனிதனும் கிராஸ் பண்ணுறாங்க. எப்படி கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரயில் செல்லும் திசையிலேயே. ஸோ ஒரே திசையில் போகிறாங்க. ஓகே. ஒரே திசைனா வேகத்தில் என்ன பண்ணுவோம், கழிப்போம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து சம்மில் கொடுத்துருக்க டேட்டா வந்து நம்ம தனியாக பிரித்து எழுதிக்கலாம். சம்மில் என்ன டேட்டா இருக்குது, ஒருவர் ரயில் செல்லும் திசையில் மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு. இது வந்து யார் அப்படின்னா மனிதனோட ஸ்பீடு, இந்த 4 km/மணி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 500 மீட்டர் நீளமுள்ள ரயில். இப்போ ரயிலோட நீளம் என்ன, 500 மீட்ரு. ரயில் மணிக்கு 64 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. இது வந்து ட்ரெயினோட ஸ்பீடு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க கடைசியாக, ஸோ இந்த நம்பரை வந்து ட்ரெயின் கடந்து போகிற அந்த நொடிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. நொடினா ஒன்றும் இல்லை, டைமு. ஓகேவா. இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, டைம்ங்கிறது கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஃபார்முலா என்ன, எப்போதும் போல் ஒரே ஃபார்முலா தான். ஸோ நேரம் = தொலைவு வேகம், அதான் ஃபார்முலா. இப்போ சம்மில் கொடுத்துருக்க டேட்டா நம்ம பிரித்து எழுதிக்கலாம். ரயிலோட நீளம் 500 மீட்ரு. ஓகேவா. ஸோ இந்த சம்மில் நான் என்ன பண்ணியிருக்கேன், மீட்டரை வந்து கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மனிதனோட வேகம் அண்டு ரயிலோட வேகம் ரெண்டுமே வந்து km/மணியில் இருக்குது. நம்ம இதை வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். 500 மீட்டர் இருக்கிறதுனால இது ரெண்டையும் வந்து நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். இதை கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக கிலோமீட்டருக்கு மாற்றிக்கிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ரெண்டு பக்கமும் வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ இந்த சம்மை வந்து மீட்டர்/நொடிக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், ஒரே ஆன்சர் தான் வரும். நான் இது வந்து என்ன பண்ணுறேன், கிலோமீட்டருக்கு மாற்றிக்கிறேன். ஓகேவா. இப்போது 1 கிலோமீட்டருங்கிறது எத்தனை மீட்ரு, 1000 மீட்டரா. ஸோ இங்கே வந்து 1000 சொல்லி வரும், நான் 100ங்கிறத எழுதிட்டேன். ஓகேவா. ஸோ அதை மட்டும் பார்த்து எழுதிக்கோங்க. இப்போ 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்ரு. இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு 500 மீட்டர் சொல்லியிருக்கு. இது எப்படி நம்ம கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டரா, அந்த 1000ங்கிறத கீழே போட்டுறணும். ஓகேவா. இப்போ இங்கே கீழே வந்து 1000 இருக்குது, இங்கே 500ங்கிறது இருக்குது. ஸோ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. கீழே 5/10 இருக்கும். இப்போ ஓரஞ்சு 5, ஈரஞ்சு 10, மேலே ஓரஞ்சு 5. இப்போது 0 வச்சு புள்ளி வச்சிங்க அப்படின்னா இங்கே 10ங்கிறது மாதிரி ஆயிரும். அடுத்து ஓரண்டு 2, 2 10, அப்போ 0.5 கிலோமீட்டர். ஸோ இப்படி தான் வந்து மீட்டருங்கிறத நம்ம கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்ரு. அதனால் மீட்டரை வந்து கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 0.5 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் ட்ரெயினோட நீளம். நம்ம மீட்டரை கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மனிதனின் வேகம் வந்து 4 கிலோமீட்டர். அதுக்கடுத்து ரயிலின் வேகம்ங்கிறது 64 கிலோமீட்டர். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரயில் செல்லும் திசையில் தான் மனிதன் போகிறான். அப்போ 2 பேரும் ஒரே டைரக்ஷன்னா ரெண்டு வேகத்தையும் கழிக்கணுமா. அப்போ 64லேருந்து 4 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 60ன்னு சொல்லி வரும். ஓகேவா. ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே கழிக்காமல் ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபார்முலா இந்த இடத்துல எழுதியும் கழிக்கலாம். ஆனால் நான் முன்னாடியே கழிச்சிடறேன். ஸோ இதை கழிச்சிட்டு டேரெக்டாக வந்து இங்கே அப்படியே எழுதிடுவேன். ஓகேவா. நீங்கள் வந்து ஃபார்முலா எழுதிட்டும் கழிச்சிக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். ஸோ இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நீளம்ங்கிறத நம்ம வந்து கிலோமீட்டராக மாற்றியாச்சு. இப்போ ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நேரம் = ரயிலின் நீளம். இங்கே ஏன் ப்ளஸ்ஸு மனிதன் நீளம் போடலை, ஏன்னா மனிதன்கிறது வந்து இங்கே நம்ம எடுத்துருக்க எல்லாமே வந்து கிலோமீட்டரில் எடுத்திருக்கோம். மனிதனோட அகலம்ங்கிறது 1 மீட்டர் கம்மி தான். அதனால் நம்ம வந்து மனிதனோட நீளத்தை சேர்க்க மாட்டோம். ஸோ இதையும் பார்ட் 1ல் பார்த்துருப்போம்.
ஓகேங்களா? நீளத்தில் வந்து மனிதனோட நீளத்தை நம்ம சேர்க்க மாட்டோம், ரயிலின் நீளம் தான் சேர்த்துப்போம். இதே இது வந்து குகை அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த குகையோட நீளத்தை நம்ம சேர்த்துப்போம். ஓகேவா? இங்கே மனிதனுங்கிறதுனால மனிதனோட நீளத்தை வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை. ஓகேவா? ஆனால் மனிதனுக்கு ஒரு வேகம் இருக்கும். ஸோ அதனால் அந்த வேகத்தை மட்டும் நம்ம சேர்த்துக்கிறணும். இப்போ மனிதன் வந்து நின்றுட்டு இருந்தான் அப்படின்னா அந்த வேகத்தில் கூட அவனை சேர்க்க தேவையில்லை. இப்போ மனிதனுங்கிறவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், ட்ரெயின் போகிற திசையை நடந்து போயிட்டுருக்கான். ஸோ அதனால் அவனுக்கு ஒரு வேகம் இருக்கிறதுனால தான் கீழே வேகங்கிறத நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ ரயிலின் நீளம் பை ரயிலின் வேகம் மைனஸ் மனிதனின் வேகம். இங்கே எதுக்கு மைனஸ் அப்படின்னா 2 பேரும் ஒரே திசையில் போகிறாங்க, அதாவது ரயிலும் மனிதனும். ஆல்ரெடி இதனே கழிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா 64லேருந்து 60 போச்சுன்னா 60ன்னு சொல்லி அந்த 60 நம்ம கீழே இங்கே போட்டுக்கிற வேண்டியதான். அப்புறம் ரயிலோட நீளங்கிறத வந்து நம்ம 0.5 கிலோமீட்டர்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம், அதை மேலே போட்டுக்கிற வேண்டியதான். ஓகே, 0.5 பை 60 மணி நேரம். ஏன் இங்கே நேரங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ முன்னாடி மாதிரியே தான் மணி நேரத்தை நம்ம நொடியாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம், 3600ஆல் பெருக்குவோமா? ஏன்னா 1 மணி நேரங்கிறது 3600 நொடி. ஸோ இங்கேயும் அதே மாதிரி 0.5 பை 60 வந்து 3600னால நான் பெருகிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஆன்சருங்கிறது நொடியில் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இதை அப்படியே டிவைட் பண்ண வேண்டியதான். இந்த 0க்கு இந்த 0 போயிடும். ஸோ 1 6 6 36, இங்கே 6, இங்கே ஒரு 0 இருக்குது, 0. ஓகேவா? இப்போ இந்த 60 இன்ட்டு 0.5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 நொடி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? 30 நொடி அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகே, ஸோ நான் இதை வந்து 500 மீட்டருங்கிறத கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் இதை அப்படியே மீட்டர்லேயே வச்சுட்டோம், ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 8வது சம். 165 மீட்டர் நீளமுள்ள ரயில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. ரயிலுக்கு எதிர் திசையில் மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி வரும் ஒருவரை ரயில் கடக்க ஆகும் நேரம் என்ன? ஸோ இந்த சம்லையும் நேரங்கிறதான் கேட்டிருக்காங்க. வேறு என்ன டேட்டா இருக்குது அப்படின்னா ரயிலோட நீளம் என்னது 165 மீட்ரு. அதுக்கப்புறம் அந்த ரயில் வந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அதுக்கடுத்து ஒரு மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எதிர் திசையில் ஓடியாடுறான், 6 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஓடி வரான். சரிங்களா? இப்போது ஸோ அவரை வந்து ரயில் கடக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போது சம்மில் கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் நம்ம கீழே எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ ரயிலோட நீளம் வந்து 165 மீட்ரு. அடுத்த ரயிலோட வேகம் வந்து 60 கிலோமீட்டர் பை மணி. மனிதனின் வேகம்ங்கிறது 6 கிலோமீட்டர் பை மணி. இப்போ ரெண்டுமே வந்து எதிர் திசையில் போகிறதுனால, அதாவது ரயிலும் மனிதனும் வந்து ஒன்றுக்கு ஒன்று எதிர் திசையில் போகிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், வேகத்தை கூட்டிக்கிறணும். ஓகேவா? ஸோ நான் கூட்டிட்டேன், 60 + 6 கூட்டினா நம்மளுக்கு 66ன்னு சொல்லி வரும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கிலோமீட்டர் பை மணியை வந்து மீட்டர் பை நொடிக்கு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் தனித்தனியாக கன்வெர்ட் பண்ணிட்டும் கூட்டிக்கிறலாம், இல்லைனா இது ரெண்டையும் கூட்டிட்டு அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 66 கிலோமீட்டர் பை மணியை வந்து நான் மீட்டர் பை நொடிக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5/18 பெருக்கும். ஏன்னா கிலோமீட்டர்லேருந்து நம்ம மீட்டருக்கு மாற்றுறோம். ஸோ பெருசுலேருந்து சின்னதுக்கு மாற்றுறதுனால அந்த 18ங்கிறத நான் கீழே போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 6 3 18, ஸோ 3, அடுத்து 11 66, ஸோ 11. அடுத்து அப்படியே பெருகிக்கிறேன். ஸோ 11 × 5 55, 55/3 மீட்டர் பை நொடி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதை எங்கே போடணும், நம்ம வேகங்கிறதுல போட்டுக்கலாம். இப்போ ஃபார்முலா என்ன, நேரம் = ரயிலின் நீளம். இங்கேயும் வந்து நம்ம மனிதனை சேர்க்க மாட்டோம் நீளத்தில், ஏன்னா மனிதனுக்கு வந்து நீளம் கிடையாது. ஸோ ரயில் சம்மில் வந்து நம்ம மனிதனோட நீளத்தை கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அடுத்து ரயிலின் வேகம் ப்ளஸ்ஸு மனிதனின் வேகம். ஏன் ப்ளஸ்ஸு, எதிர் திசையினால். ஓகேவா? இப்போ ரயிலோட நீளம் 125 மீட்ரு. அதே மாதிரி ரயிலோட வேகம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கு என்ன, 55/3 மீட்டர் பை நொடி. இப்போது இந்த 55/3 வந்து தலையில் திருப்பி போடணும். இப்போ 125 × 3/55 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ 5ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ 11 5 55, இங்கே வந்து 33 5 125. திருப்பி 11ஆம் வாய்ப்பில் டிவைட் பண்ணால் 1 11 11, 3 11 33. ஓகேவா? இப்போ இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. இப்போ 3 9 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ 9 நொடி. ஏன்னா நேரம் பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் இங்கே நொடி. அண்ட் நம்ம எடுத்த எல்லாமே வந்து மீட்ரு பை நொடி, அதனால் இங்கே நொடிங்கிறது போடுறோம். ஸோ ஆன்சர் 9 நொடி. இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தாச்சு அப்படின்னா, இப்போ 2 ட்ரெயின் வந்து ஒன்று ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணுச்சுன்னா எப்படி வந்து அதை சால்வ் பண்ணுங்கிறத பார்த்தாச்சு. அதே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் போனால் எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பார்த்தாச்சு. அதே மாதிரி ஒரு ட்ரெயினும் ஒரு மனுஷனும் ஆப்போசிட்டில் போனால் எப்படி சால்வ் பண்ணணும், ஒரே டைரெக்ஷனில் போனால் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 9வது சம். 2 ரயில்கள் முறையே வாரணாசியிலிருந்து டெல்லிக்கும் டெல்லியிலிருந்து வாரணாசிக்கும் ஒரே நேரத்தில் கிளம்புகின்றன. அவை ஒன்றை சந்தித்த பிறகு சேரும் இடத்தை முறையே 16, 25 மணி நேரம் கழித்து அடைகின்றன எனில் அவற்றின் வேக விகிதம் என்ன?
ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம பார்ட் 1ல் 9வது ஃபார்முலாவில் பார்த்துருப்போம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 ட்ரெயின், ஒன்று வந்து வாரணாசிலேருந்து டெல்லிக்கு வருது, இன்னொன்று டெல்லியிலேருந்து வாரணாசிக்கு போகுது. சரிங்களா? இப்போது இங்கே டெல்லி, இங்கே வாரணாசி அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெயின் இங்கேருந்து இங்கே போகுது, இன்னொரு ட்ரெயின் இங்கேருந்து இங்கே வருது. இப்போ 2 ட்ரெயினும் சந்திக்குது ஒரு இடத்துல. சந்திச்சதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் வந்து 16 மணி நேரத்தில் போகுது, இந்த ட்ரெயின் வந்து 25 மணி நேரத்தில் போகுது. ஸோ இப்படி போச்சு அப்படின்னா இவற்றோட வேக விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மில் வந்து நம்ம 9th ஃபார்மில் எப்படி பார்த்தோம் அப்படின்னா 2க்குமான டைம்ங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா √b = √a. ஸோ இது ரெண்டுலேயும் ஏ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சருங்கிறது கிடச்சிரும். அவ்வளோதான். ஸோ ஏ என்ன, ட்ரெயின் 1ஓட நேரம் 16 ஹவர்ஸ், ட்ரெயின் 2ஓட நேரம் என்ன, அதான் பி. ஸோ 25 ஹவர்ஸ். இது வந்து சம்மில் அவங்க கொடுத்தது தான். இப்போ ட்ரெயின் 1ஓட வேகம் ட்ரெயின் 2ஓட வேகம் ஈக்குவல் டு √b = √a. இது வந்து ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இப்போ பிக்கு பதிலாக 25 ஏக்கு பதிலாக 16. அப்போ √25 √16. இப்போ 25க்கு ரூட் எடுத்திங்கன்னா இங்கே 5, அதே மாதிரி 16க்கு ரூட் எடுத்திங்கன்னா 4. அப்போ 5:4 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. இந்த மாதிரி சம் வந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 10வது சம். ஒரே வேகத்தில் எதிரெதிர் திசையில் 2 ரயில்கள் செல்கின்றன. ஒவ்வொரு ரயிலின் நீளம் 130 மீட்டர். அவை 13 நொடிகளில் ஒன்றையொன்று கடக்கிறது எனில் ரயிலின் வேகம் என்ன? ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ரயிலின் நீளம். ஸோ 2 ட்ரெயிலோட நீளமே 130 மீட்டர் தான். அப்போ நீளம் கொடுத்துட்டாங்க. 13 நொடிகளில் ஒன்றையொன்று கடக்கிறது, அப்போ டைம் கொடுத்துட்டாங்க. வேகம்ங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, ஒரே வேகத்தில். ஸோ ரெண்டுமே ஒரே வேகத்தில் போகுது, வேகம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டும் ஒரே வேகத்தில் போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எதிர் திசையில் போகுது. சரிங்களா? ஒரே வேகத்தில் போகுது, ஆனால் ஒன்றுக்கு ஒன்று எதிர் திசையில் போகுது. ஸோ இப்படி போச்சு அப்படின்னா இதோட வேகம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ சம்மில் கொடுத்துருக்க டேட்டா அப்படியே எழுத வேண்டியதான். ஃபஸ்ட்டு ரயிலின் வேகம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ் மீட்டர் பை நொடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 2 ட்ரெயினுமே வந்து ஒரே வேகத்தில் போகுது. அப்போ ஒரே வேகத்தில் போகுது, அதே மாதிரி எதிர் திசையில் போகுது. இப்போ எதிர் திசையில் போகுதுன்னா என்ன பண்ணுவோம், வேகத்தை நம்ம கூட்டிக்கிறணுமா? ஓகே. ஸோ ஒரே வேகம்ங்கிறதுனால ரெண்டுக்குமே எக்ஸுங்கிறத நம்ம போட்டாச்சு. எதிர் திசைனால நடுவில் ப்ளஸ். அப்போ எக்ஸ் + எக்ஸ் அப்படின்னா 2x மீட்டர் பை நொடி அப்படிங்கிறது தான் இதோட வேகம். ஓகேவா? ஸோ தெளிவாக பாருங்கள். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரே வேகத்தில் தான் 2 ட்ரெயினும் போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எதிர் திசையிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ரெயினோட வேகத்தை வந்து எக்ஸ் மீட்டர் பை நொடி சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரே வேகம்ங்கிறதுனால ஸோ ரெண்டுக்குமே எக்ஸு தான். ஓகேவா? அந்த எக்ஸுங்கிறது இப்போ 10 இருந்துச்சுன்னா 2 ட்ரெயினுமே வந்து 10 தான். ஓகேவா? இப்போ எதிர் திசைங்கனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூட்டிக்கிறோம். இதே வந்து ஒரே திசைனா நம்ம கழிச்சிருப்போம். இப்போ எதிர் திசைனால ரெண்டையும் கூட்டிக்கிறோம். இப்போ எக்ஸ் + எக்ஸ் அப்படிங்கிறது 2x மீட்டர் பை நொடி அப்படிங்கிறது அந்த ட்ரெயினோட வேகம் சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? இந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஏன்னா ரயிலோட வேகம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரயிலின் வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை கீழே நேரம். இப்போ ட்ரெயினோட நீளம் என்ன, 130. அதே மாதிரி ட்ரெயின் 2ஓட நீளம் 130 தான். ஏன்னா 2 ட்ரெயினுமே ஒரே நீளம் சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ இங்கே 130, இங்கேயும் 130 ப்ளஸ்ஸு. இப்போ நேரம்ங்கிறது என்ன, 13 செகண்டில் வந்து கடந்து போகுதான். இப்போ நேரம்ங்கிறது 13 செகண்ட். ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ ரயிலின் வேகம்ங்கிறது என்னது, 2x. இங்கே நான் கண்டுபிடிச்சது தான் 2x. ஸோ அதை இங்கே எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ ஏன் 2x எழுதுகிறோம், ரெண்டும் வந்து எதிர் திசையில் போகிறதுனால 2 வேகத்தை நம்ம கூட்டிக்கிறோம். இப்போ இதை சால்வ் பண்ண வேண்டியதான். இப்போ 130 + 130ங்கிறது 260 பை இந்த 2 வந்து நான் அப்படியே இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ இங்கே பெருக்கல் இருக்கிறது, கீழே வரும்போது வகுத்தில் வந்துடுது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ x = 260 பை 13 × 2 ஓர் 13 13 2 13 26. இங்கே ஒரு 0 இருக்குது, அதனால் 20. திருப்பி ஓரன் 2 இங்கே 12 20. அப்போ எக்ஸுங்கிறது என்னது, 10 மீட்டர் பை நொடி. ஏன் இங்கே மீட்டர் பை நொடி போடுறோம், நம்ம எடுத்த எல்லாமே மீட்டரோட டேட்டா. ஓகே. ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, கடைசியில் கிலோமீட்டர் பை மணியில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் எல்லாமே வந்து கிலோமீட்டர் பை மணியில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த மீட்டர் பை நொடியை கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போது சின்ன டேட்டாவில் இருந்து நம்ம பெரிய டேட்டாவுக்கு மாற்றுறோம். அப்போ 18ங்கிறது மேலே வரும். அப்போ 10 × 18/5. இப்போ ஓரஞ்சு 5, இங்கே ஈரஞ்சு 10. இப்போ 2 × 18னா 36 கிலோமீட்டர் பை மணி அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ ட்ரெயினோட வேகம் என்ன, 36 கிலோமீட்டர் பை மணி, ஆப்ஷன் பியில் இருக்குது. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 11வது சம். 200 மீட்டர் நீளமுள்ள 2 ரயில்கள் எதிர் திசையில் சென்று 8 நொடிகளில் ஒன்றையொன்று கடக்கிறது. ஒரு ரயில் மற்றொரு ரயிலை விட 2 மடங்கு வேகமாக சென்றால் வேகமாக செல்லும் ரயிலின் வேகம் என்ன?
இது வந்து போன சம் மாதிரி தான், கொஞ்சம் இதில் டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க, 2 ட்ரெயினோட நீளமே 200 மீட்டர் சொல்லி கொடுத்துட்டாங்க. எதிர் திசை அதே மாதிரி டைம்ங்கிறது 8 செகண்ட் சொல்லி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ரயில் மற்றொரு ரயிலை விட 2 மடங்கு வேகமாக சென்றால், ஓகே, ரயிலோட வேகம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ட்ரெயினோட வேகம் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுட்டோம் அப்படின்னா, இன்னொரு ட்ரெயினோட வேகம் என்ன, 2x. ஏன்னா ஒரு ரயிலை விட 2 மடங்கு வேகமாக இன்னொரு ட்ரெயின் போகுது. இது வந்து சம்மில் கொடுத்தது தான். ஸோ இப்படி தான் எடுக்கணும். நம்ம ஒரு ட்ரெயினோட வேகம் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இன்னொரு ட்ரெயினோட வேகம் 2x. இப்போ எதிர் திசைங்கிறதுனால இது ரெண்டையும் நம்ம கூட்டணும். அப்போ x + 2xனா 3xன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அவ்வளோதான், மிச்சம் எல்லாம் போன சம்மில் உள்ளது தான். ஓகேவா? ஸோ சம்மில் கொடுத்த டேட்டா அப்படி எழுத வேண்டியதான். இப்போ 2 ட்ரெயினுக்குமே நீளம் என்ன அப்படின்னா 200 மீட்ரு. ஒரு ரயிலோட வேகம் வந்து நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்பொழுது இன்னொரு ரயிலோட வேகம் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 2 மடங்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 2x. ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்ன, ரயிலின் வேகம் ஈக்குவல் டு இங்கே தொலைவு இங்கே நேரம். இப்போ ரயிலோட வேகம் வந்து எதிர் திசையில் போகுது. அப்போ ஒரு ட்ரெயின் வந்து எக்ஸு, இன்னொரு ட்ரெயின் 2x அப்படின்னா ரெண்டையும் கூட்டணும், ஏன்னா எதிர் திசைங்கிறதுனால. ஓகேவா? மிச்சம் எல்லாம் வந்து சம்மில் உள்ளது தான். இங்கே ட்ரெயின் 1ஓட நீளம் 200, அதே மாதிரி ட்ரெயின் 2ஓட நீளமும் 200 தான். அப்போ 200 + 200 400 பை டைம் என்ன சொல்லியிருக்காங்க, 8 செகண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ கீழே 8. ஓகேவா? இப்போ x + 2xங்கிறது 3x. 3x = 400/8. இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள். ஸோ 4ஆம் வாய்ப்பில் டிவைட் பண்ணலாம். 2 8, இங்கே 1 4. அப்போ இங்கே 100 சொல்லி வரும் மேலே. திருப்பி 1 2 52 100. அப்போ எக்ஸுங்கிறது இங்கே 50 இருக்குது, இந்த பக்கம் உள்ள 3ங்கிறது அப்படியே கீழே வந்துருச்சு. அப்போ 50/3 மீட்டர்/நொடி அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இதையும் வந்து km/மணியில் தான் கன்வெர்ட் பண்ணணும், ஏன்னா ஃபைனல் ஆன்சர் அப்படி தான் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த 50/3 வந்து நம்ம km/மணிக்கு மாற்றணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம், சின்ன டேட்டாவிலேருந்து பெரிய டேட்டாவுக்கு மாற்றுறோம். அப்போ 18 மேலே போட்டுக்கிறணும். இப்போ 50/3 × 18/5 இதை நீங்கள் டிவைட் பண்ணினா உங்களுக்கு 60 சொல்லி வரும். அப்போ 60 km/மணி அப்படிங்கிறதான் இதோட ஆன்சர் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது ஆன்சர் கிடையாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஃபைனலாக, ஸோ வேகமாக செல்லும் ரயிலின் வேகம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸுங்கிறது ஒரு ட்ரெயினோட நீளம், இதுதான் எக்ஸு. வேகமாக செல்லும் ரயிலோட வேகம் என்ன, 2x தான் வேகமாக செல்லும் ரயிலோட வேகம்ங்கிறது. நம்ம எக்ஸு தான் 60 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 60 சொல்லியிருக்கா. ஸோ இது ஆன்சர் கிடையாது. நம்ம டக்குன்னு 60 கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் ஏன்னு சொல்லி டிக் பண்ணிட்டு போயிடுவோம், அது ஆன்சர் கிடையாது. வேகமாக செல்லும் ரயிலோட வேகம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 60 × 2 120 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ ஃபைனலாக தான் எழுதியிருப்பேன். 2 × 60 120 km/மணி அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஏன்னா வேகமாக செல்லும் ரயிலின் வேகம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. நீங்கள் டக்குன்னு வந்து 60 ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடக்கூடாது. ஓகேவா? இது ஆன்சர் கிடையாது. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? டோட்டலாக உங்களுக்கு ஒரு 9 ஃபார்முலா சொல்லியிருந்தேன் பார்ட் 1ல். அந்த 9 ஃபார்முலா ரிலேட்டடாக இருக்கிற எல்லா சம்மே வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ ட்ரெயின் சம்மில் அவ்வளோதான். இது எல்லாமே வந்து ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்க போது. அதில் சம்மில் கொடுத்துருக்க டேட்டா வந்து அதில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன், அதை சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டான தப்பான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோலாம் தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ண எல்லா வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அதில் வந்து உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்க ஹோம்ஒர்க் சம்மோட ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்களை மாதிரி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.